வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி பாட்காஸ்ட் சீசன் 2 நெக்ஸ்ட் எபிசோட். அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, சின்ன வயசுல நான் பட்ட கஷ்டம் எதுவுமே என் குழந்தை படக்கூடாது அப்படிங்கறதுனால நான் அவனை எங்க கூட்டிட்டு போனாலும் இந்த பஸ் ஆட்டோ இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போக மாட்டேன், கார்ல மட்டும்தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போறதா இருந்தா கூட இந்த ட்ரெயின் பஸ் அந்த மாதிரிலாம் போகாம போனா ஒரு காரு இல்லைன்னா ஃபிளைட்டு அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் விட இன்னொருத்தர் ஒரு வேடிக்கையா ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, என்னோட பையனுக்கு ரொம்ப சூடு ஆகாது, அதனால சென்னை வெயில் சுத்தமா ஒத்துக்காது, அதனால எப்பவுமே 24/7 ஏசிலேயே தான் இருப்பா, அதனால எனக்கு கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் பத்தி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாம். இந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்கும்ல? என்னங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்த சமயத்துல இவ்வளவு விலை கொடுத்து இந்த கம்ப்யூட்டர் அவசியமா? என்ன பேசுற? நம்ம பையனுக்கு இன்னைக்கு முத வேலை கிடைக்க போகுது. நம்ம பல வருஷ கனவு நனவாக போகுது. இப்ப போய் பணத்தை பாத்துக்கிட்டு என்ன சீன் பாத்துட்டீங்களா? இதுல பாத்தீங்களா, கடன் மேல கடன் வாங்கி புள்ளைய வளர்க்குறாங்க போல இருக்கு. நான்லாம் குழந்தையா இருக்கும் போது எங்க அப்பா குழந்தை கஷ்டப்படும், நீ பேசாம அவளை ஆட்டோல கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எதுக்கு வேண்டாத தண்ட செலவு, இதோ இருக்கு பஸ் ஸ்டாப்பு, அங்க போய் பஸ் ஏறினா கம்ஃபர்டபுளா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் இறங்கிட போறோம், இதுக்கு எதுக்கு வேஸ்டா ஒரு ஆட்டோ அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில நம்ம எல்லாம் ஒரு பேரண்ட்ஸா அப்படிதான் இருக்கோமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா இல்ல இல்லையா? எங்கேயாவது நம்ம குழந்தைய கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, சரிடா தங்கம் நீ கஷ்டப்படாத, வா நான் உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கார் இல்லையா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இன்னைக்கு கார் வாங்கிட்டு நாளைக்கு நான் அந்த கார்ல உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் தான் நம்ம இருக்கோம். சோ இப்படி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சக்திக்கு மீறி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அல்ட்ரா கம்ஃபர்டபுள் லைஃப கொடுக்கறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சமயத்துல கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் போறோமோ அப்படின்னு கூட தோணும். கரெக்டா? சோ நமக்கு கிடைக்காதது எல்லாம் அண்ட் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது மட்டும்தான் ஒரு குட் பேரண்டிங்கோ அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ள யோசிக்க தோணுச்சு. என்னடா இவ விட்டா நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம குழந்தை படணும்னு சொல்லுவா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சச்சா இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரல. கஷ்டம் படக்கூடாதுதான், ஆனா சுகத்தை மட்டுமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஒரு ஸ்பாயில்டு பிராட்டா ஆறதுக்கு நம்மளே நம்மள அறியாம ஒரு காரணமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதுல சொல்றேன். ஏன்னா கஷ்டம் படாம ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும், அது அப்படி பழக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனா அப்படி நம்ம சொல்லறச்சே கூட ஆசை எது தேவை எது அப்படிங்கறத நம்ம கிளியரா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஒரு லைஃப தான் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு ஆஸ் அ பேரண்டா நம்ம சொல்லித்தர வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ். ஹார்ட் ஒர்க், வேல்யூ ஃபார் மணி, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா சொல்லி தரணும். இப்போ கார் வாங்கியிருக்கோம், கார்ல போறோம் அப்படின்னா காருங்கிறது இஎம்ஐ, மோதி விடாதே மொத்தமும் கடன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழகணும். அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி தரணும். என்னது இஎம்ஐயா, நான் ரெடி கேஷ் கொடுத்து அப்படி கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா ஆஸ் அ பேரண்ட் அந்த பர்டிகுலர் பைசா சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது ரெடி கேஷ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிற உங்களோட வாழ்க்கை பாடத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுங்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் லெசனா கண்டிப்பா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம குழந்தைங்க நீ கேட்கறது எல்லாமே எதை கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தந்து வளர்க்கறத காட்டிலும், நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, அது உனக்கு தேவையான விஷயமா இருந்தா கண்டிப்பா அது உன்னை தேடி வரும், அது என்னோட பொறுப்பு அப்படிங்கறத நம்ம as a பேரண்டா அந்த குழந்தைங்களுக்கு உணர்த்தணும். இந்த மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் தாண்டி நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. அதுதான் நாலேஜ். அதாவது நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்ல, அப்படி ஒரு ப்ராப்பரா ஒருத்தர் கைட் பண்ணிருந்தாங்கன்னா நான் ஒரு சச்சின் தெண்டுல்கரா வந்திருக்கலாம், இல்ல ஒரு சுந்தர் பிச்சை வந்திருக்கலாம், இல்ல ஒரு கிடம்பி ஸ்ரீகாந்தா வந்திருக்கலாம். அப்படின்னா இருங்க, என்னது கிடம்பி ஸ்ரீகாந்த்னா யாரா? நல்லா போச்சு போங்க, கிரிக்கெட் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ் நினைச்சா இப்படிதான். இந்த வாரம் மென்ஸ் பேட்மிண்டன்ல
ஃபர்ஸ்ட் டைமா தாமஸ் கப் வின் பண்ணிருக்காங்க. அதாவது கிரிக்கெட்ல வந்து வேர்ல்ட் கப்க்கு ஈக்குவலன்ட் வந்து பேட்மிண்டன்ல தாமஸ் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுவும் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் தான் இவங்க எல்லாம். செம்மல்ல. ஆக்சுவலா இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நெஞ்சே எழு அப்படின்ட்டு இப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ the கருத்து வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு கைடா இல்ல ஒரு மென்டரா இல்லைன்னா வந்து ஒரு வெல்விஷரா நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி தரலாம். பல விஷயங்களை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி தரலாம். அதே மாதிரி வாழ்க்கையில வந்து எதெல்லாம் மெட்டீரியல் திங்ஸோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதெல்லாம் டெம்பரவரி அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்தணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரிமோட் காரா இருந்தா நாளைக்கு வந்து ஒரு பேட் அண்ட் பாலா இருக்கும். அதெல்லாம் டெம்பரவரி. பட் எப்பவுமே நம்ம குழந்தைங்களுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட நாலேஜ் மட்டும்தான். அது என்னைக்குமே மாறாதுங்க, எப்பவுமே கூடவே இருக்கும். சோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்காத நம்ம சக்தியை மீறி ஒரு நாலேஜ் டிரான்ஸ்பரை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு சிம்பிள் லைஃப லீட் பண்றதோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லி கொடுக்கறது ஆஸ் அ பேரண்ட் நம்மளோட கடமை. இப்போ ஆஸ் அ வியூவரா உங்களோட கடமை என்னது? 4 கடமை இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட யூடியூப் சேனல்ல போயிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரெண்டாவது எங்க இன்ஸ்டாகிராம் பேஜான யுவர்ஸ்_குட்டி ஸ்டோரிய ஃபாலோ பண்ணணும். மூணாவது இதுல நீங்க கேட்ட நல்ல விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணணும். அண்ட் நாலாவது ரொம்ப முக்கியமானது, எங்களோட எபிசோட் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல போடணும். அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக்ஸ் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.